என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சில சமயங்களில் எல்லா பக்கமும் நம்மை பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்வதை நாம் பார்க்க முடியும். திரும்பின பக்கமெல்லாம் பிரச்சனையாய் காணப்படும். ஏன் கர்த்தர் நமக்கு இப்படி அனுமதிக்கிறார் என்று சொல்லி உங்களுக்குள் ஒரு மனக்குழப்பமும் ஏற்பட ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கற்றுத்தர விரும்புகிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். யூதா ஜனங்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போன சமயத்தில் அவர்களுக்கு முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பக்கத்தில் மாத்திரம் இருந்து எதிரியானவன் தாக்கவில்லை, மாறாக பின்பாக நின்றும் அவர்கள் தாக்க ஆரம்பித்தார்கள். யூதா ஜனங்களுக்கு அது தெரியாமல் போனது பாருங்கள். யுத்தம் என்று சொன்னால் முகமுகமாய்தான் எதிரிகளோடு கூட யுத்தம் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அந்த எதிரிகளோ மிக தந்திரமாய் அவர்களுக்கு பின்பாகவும் ஒரு பதிவிடையை வைத்தார்கள் பாருங்கள். அந்த இடத்திலே யூதா ஜனங்கள் மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் திரும்பின பக்கமெல்லாம் எதிரிகளினால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தார்கள். இப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலும் பல சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாய் நீங்கள் கடந்து போவீர்கள். எதற்காக கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறார் தெரியுமா? நீங்கள் கூனி குறுகி போக வேண்டும், மடிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக அன்றைக்கு யூதா ஜனங்கள் சுற்றிலும் தங்களுக்கு விரோதமாய் எதிரிகள் யுத்தம் செய்கிறதை பார்க்கும்பொழுது ஒரு ரகசியத்தை உணர்ந்து கொண்டார்கள். வலப்பக்கத்தில் இருந்தும் இடப்பக்கத்தில் இருந்தும் நமக்கு ஒத்தாசை வராது, மாறாக நமக்கு ஒத்தாசை அனுப்பும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம் கண்களை ஏறெடுப்போம் என்று சொல்லி மேலே கண்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் பாருங்கள். இப்படிதான் அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை சுற்றிலும் பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது இவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாமா, அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாமா என்று சொல்லி பல சமயத்தில் நீ சிந்தித்திருப்ப. ஆனால் சில சமயத்தில் அப்படியெல்லாம் சிந்திக்க முடியாத அளவுக்கு எல்லா பக்கத்திலும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். அது எதற்காக தெரியுமா? உங்கள் கண்கள் முற்று முடிய அவரையே நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். யூதா ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே கர்த்தர் ஆச்சரியமான ஒரு காரியத்தை தன் ஜனங்களுக்காக செய்தார். பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார் பாருங்கள். இப்படியே அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்க்க ஆரம்பியுங்கள். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கட்டும். வேறு எந்த மனிதனையோ எந்த மனுஷையோ சார்ந்து செயல்படாமல் முற்று முடிய அவரை சார்ந்து செயல்பட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.